ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கம்பர் எழுதிய ராமாவதாரம் ஆர் கம்ப ராமாயணம் அதை பற்றி தான் பேச போகிறோம். கம்பர் ராமாயணத்தை தமிழில் இயற்றி முடிச்சிட்டார். புக்கு எழுதினா மட்டும் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துராது, அதை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இன் தோஸ் டேஸ் பப்ளிஷிங்க்கு ஈக்குவலண்ட் ஆனது அந்த நூலை அரங்கேற்றம் பண்ணுறது தான். ராமரை பற்றின கதையாக இருக்கே, அதனால் ஸ்ரீரங்கத்தில் போய் இதை அரங்கேற்றம் பண்ணலான்னு அவருக்கு ஆசை. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இது தமிழில் எழுதப்பட்ட நூல், அதனால் நீங்கள் சிதம்பரத்துக்கு போய் அங்கே இருக்கிற 3000 தீட்சிதர்கள் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ கம்பரும் கிளம்பி சிதம்பரத்துக்கு போகிறாரு அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு. சிதம்பரத்துக்கு போனால் இழுத்தடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிவபக்தர்களாச்சே, ராமரை பற்றின கதைக்கு அவங்க ஏன் அவ்வளோ சீக்கிரமாக அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க? நாங்கள் 3000 பேரும் ஒன்றா இருக்கும் போது தான் நீ இதை படித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த 3000 பேரை ஒன்றா சேர்க்குற விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. அப்படி இப்படி இந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணியே 12 வருஷம் ஓடிடுது. கம்பர் ரொம்ப மனசு கஷ்டப்பட பெருமாள்கிட்டே வேண்டுறாரு, உன்னை பற்றி எழுதின இந்த 10,000 பாடல்களும் யாருக்குமே தெரியாமல் போகணுமா அப்படின்னுட்டு. அந்த அன்னைக்கு ராத்திரி கோவிந்தராஜ பெருமாள் கம்பர் கனவில் வராரு. அவரோட பொறுமைக்கு பலன் கிடச்சிருச்சு. நாளைக்கு இந்த தீட்சிதர்களில் ஒருத்தருடைய மகன் பாம்பு கடியால் இறந்துட போகிறான். அந்த மார்னிங்க்கு இந்த எல்லா தீட்சிதர்களும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அந்த இடத்துக்கு நீ போ, உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் நிஜமாகவே இந்த இன்சிடெண்ட் நடந்துடுது. கம்பரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் எனக்கு இந்த ராமாயணத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. நாங்கள்லாம் என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம், நீ இந்த மாதிரி கேட்குறியே அப்படின்னுட்டு. அப்போ கம்பர் தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்குறாரு, எனக்கு அந்த குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னுட்டு. அந்த பாம்பு கிடச்ச இடத்த பார்த்துட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு அந்த புக்கை திறந்து அதில் இருக்கிற நாகபாச படலம் அதை படிக்கிறாரு. அதை படித்து முடிக்கிறதுக்கும் இங்கேருந்தோ மேஜிக் மாதிரி ஒரு பாம்பு அந்த குழந்தையோட அந்த கடித்த இடத்துலேருந்து விஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த பாம்பு போய் செத்து போயிடுது. இந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்துடுறான். இந்த தீட்சிதர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அச்சோ, இவரை ரொம்ப குறைச்சலாக எடை போட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் கேட்ட அந்த பெர்மிஷனையும் அவங்க சைட்லேருந்து கொடுத்துடுறாங்க. ஸோ உண்மையான பக்தி மரித்தவர்களையும் உயிர் பிழைக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பரும் இங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க இன்னொரு 4-5 பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஃபைனலி எல்லா பெர்மிஷன்ஸும் வாங்கினதுக்கப்புறமா கம்ப ராமாயணம் ஸ்ரீரங்கமில் அரங்கேறுது. அப்போவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடக்குது. அது என்னென்னு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.